இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து வெரி சிம்பிள் ஆசனா, பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால். ஸோ இந்த சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம பாடியில் இறங்கும் போது அது வந்து ஐதர் நெக் ஏரியா இல்லை பேக் ஏரியாவில் தான் செட்டில் ஆகும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அ கிரேட் ஆசனா. காலையில் எந்திரிக்கும் போது பாடி கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது பேர் வந்து கேட் கவ் ஆசனா. ஸோ நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வர வேண்டிய பொசிஷன் வந்து டேபிள் டாப் பொசிஷன். ஓகே, ஸோ டேபிள் டாப் பொசிஷன்னா நம்ம 2 கையும் எக்ஸாக்ட்லி இன் லைன் வித் யுவர் ஷோல்டர்ஸ் இருக்கணும் அண்ட் 2 நீஸும் ஹிப்ஸ்க்கு கீழே இருக்கணும். ஓகே, ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, உங்கள் நீஸ்க்கு நடுவில் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டோஸ் வந்து தெரியக்கூடாது, டோஸ் வந்து நீஸ்க்கு பின்னாடி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிட்டு நம்ம டெயில் போனை ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணணும் அண்ட் நம்ம செஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து கவ் போஸ். ஸோ நம்ம இங்கேருந்து கேட் போஸ்க்கு வரணும்னா ஸ்லோவாக ஸ்பைனை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு செஸ்ட் பக்கத்தில் நம்ம சின் போகணும். ஸோ ஸ்லோலி யூ கேன் கம் பேக் டு டேபிள் டாப் பொசிஷன். ஸோ இந்த போஸ் வந்து கேட் கவ் போஸ். இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 5 to 6 பிரெத்ஸ் பண்ணலாம். எவ்ரி இன்ஹேல் நீங்கள் டெயில் போன் வந்து மேலே ஏற்றணும் அண்ட் எவ்ரி கேட் போஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பைனை வந்து நல்லா கேர்ல் பண்ணி உள்ளே இருக்கணும். ஷோல்டர்ஸ் இந்த போஸில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம பண்ணலாம். ரெடி? இன்ஹேல், உங்கள் டெயில் போனை மேலே தூக்குங்க, செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அண்ட் ஸ்லோலி எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் ஸ்பைனை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்கள் சின்ன வந்து செஸ்ட் வரை கொண்டு போங்க. அகேன் ஒன் மோர் டைம். இன்ஹேல், உங்கள் பெல்லி வந்து ஃபுல்லாக கீழே வரணும், டெயில் போன் மேலே தூக்கி இருக்கணும், செஸ்ட் ஓப்பன் ஆகணும், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அண்ட் எக்ஸேல், மூச்சு விடும் போது நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஸ்பைனை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா கர்வ்டாக இருக்கணும், சின் வந்து செஸ்ட் பக்கத்தில் இருக்கணும். ரெடி? ஒன் மோர் டைம். இன்ஹேல், உங்கள் பெல்லி பட்டன் ட்ராப் பண்ணிட்டு டெயில் போன் லிஃப்ட் பண்ணுங்கள் அண்ட் எக்ஸேல், உங்கள் ஸ்பைனை நல்லா கேர்ல் பண்ணிட்டு சின் வந்து செஸ்ட் வரை கொண்டு போகணும் அண்ட் மெதுவாக நீங்கள் டேபிள் டாப் பொசிஷனுக்கு திருப்பி வந்துடலாம். ஸோ இந்த டேபிள் டாப் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லெக்ஸை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு க்ராஸ் பண்ணி நீங்கள் சீட்டட் பொசிஷனுக்கு வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இந்த போஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்கள் பாடியும் கொஞ்சம் லைட்டராக ஃபீல் ஆகும், எஸ்பெஷலி ஹிப்ஸ் ஏரியா, லோவர் பேக் ஏரியாவில். அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபுல் பாடியே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உங்கள் பிரெத் அண்ட் உங்கள் மூவ்மெண்ட் ஸ்லோ அண்ட் சிங்க்ரனைஸ்டாக இருக்கும் போது, தட் இஸ் டுகெதர் சிங்கில் போகும்போது உங்கள் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.